வரதட்சணை வேண்டான்னு சொல்கிற ஆண்களை சில பெண்களுக்கு பிடிக்காது. ஏன்னா வேண்டான்னு சொன்னால் எந்த நகையும் இல்லாமல் வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க புருஷன் வீட்டுக்கு. அப்போ நகை வேணும்னு சொல்கிறான் பாருங்க, அப்போ அவன் தான் வந்து பெண்களுக்கு பிடிக்கும். அப்போ தான் வீட்டிலேருந்து கல்யாணத்தப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண் வீட்டார் வந்து அந்த பெண்ணோட அப்பா அம்மா வந்து நல்லா கொஞ்சம் நகையை போட்டு அனுப்புவாங்க. 10 பவுனோ 20 பவுனோ போட்டு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நகையோடு நம்ம போகலாம். அதுவே நகை வேண்டாம், எங்களுக்கு நகைலாம் தேவையில்லைன்னு ஒரு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது எங்கே இதையே பயன்படுத்தி நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வெறுங்கலத்தோடு அனுப்பிச்சிடுவாங்களோ அல்லது கொஞ்சமாக நகை போட்டு அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான பெண்கள் சில பெண்கள் நகை வேணும்னு சொல்கிறவங்கள தான் விரும்புவாங்க. வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் விரும்புவாங்க. அப்போ தான் வந்து பெற்றவங்க கடனை வாங்கியாவது நல்ல நகைகளோடையும் பணத்தோடையும் சீர்வரிசையோடையும் நம்மளை வந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு பணம் பொருள் நமக்கு கிடைச்ச மாதிரி. அந்த வரதட்சணையை யார் அனுபவிக்க போகிறா? அந்த பொண்ணு தானே அனுபவிக்க போகிறா. நகையை யார் அனுபவிக்க போகிறா? வரதட்சணையாக கொடுக்கப்படுகிற அந்த நகையை பெண் வீட்டாரிடமிருந்து கொடுக்கப்படுகிற வரதட்சணையாக கொடுக்கப்படுகிற அந்த நகையை அந்த பொண்ணு தான் அனுபவிக்க போகிறா. அந்த பொண்ணுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த பெற்றவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ வேண்டான்னு சொல்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு தான் நாளைக்கு அது கிடைக்காம போயிடும். வேணும்னு சொல்கிறோம், வரதட்சணை வேணும்னு கேட்டு வாங்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி பெண்களை தான், அந்த மாதிரி ஆண்களை தான், அந்த மாதிரி மாப்பிள்ளையை தான் பெரும்பாலும் சில பெண்களுக்கு பிடிக்குது. அப்படின்றது நிறைய நகை போட்டு போனால் தான் மாப்பிள்ளை வீட்டில் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. அதனால் வந்து ஏன்னா இன்னொருத்தரோட வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா, குறைவான நகை போட்டு வந்திருக்கிறா இவா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவளுக்கு இதுவாக இருக்கும். அப்படிங்கும்போது நிறைய நகை போட்டு வந்திருக்கிறா அப்படின்னா அது பெருமையாக இருக்கும். அப்படிங்கிறனால வரதட்சணையை வந்து நிறைய கொடுக்கறதுல ஆர்வமாக பெண் வீட்டாரும் இருக்கிறாங்க, நிறைய வாங்குறதுல ஆண் வீட்டாரும் ஆர்வமாக இருக்காங்க, கொடுக்கறதுல பெண் வீட்டாரும் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து வரதட்சணை கொடுமை, மாமியார் மருமக சண்டை, புருஷன் முண்டாட்டி சண்டை இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடிலாம் ரொம்ப அது அதிகமாக இருந்தது. சண்டை போடுறதுக்கு அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. சண்டை போடணும், சண்டை அடிக்கடி வந்தது. அதனால் சண்டை போடுறதுக்கு வரதட்சணை நீ கம்மியாக கொடுத்த அப்படின்னு அது ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டாங்க. சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். நிறையா வரதட்சணை கொடுத்தாலும் கம்மியாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கே இன்றைக்கி மக்கள் வந்து சண்டைகள்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் வரதட்சணை கொடுமைகளும் குறைஞ்சி போச்சு. சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நோக்கம் அதெல்லாம் இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து அப்படியே மொபைல் ஃபோன், அப்படியே டிவி, அந்த மாதிரி மாற்று வழிகள் நிறைய மனித வாழ்க்கையில் நிறைய சண்டைகள் நடந்தது. கொலையாடி சண்டை, இப்படி நிறைய சண்டைகள்லாம் இப்போ இல்லை. அதில் வந்து மாமியார் மருமக சண்டை, புருஷன் முண்டாட்டி சண்டை அதெல்லாம் இப்போ இல்லை, நிறைய குறைஞ்சி போச்சு. ஒரு 10% கீழே குறைஞ்சி போச்சு. அதனால் இந்த வரதட்சணைங்கிறது இந்த வரதட்சணை கொடுமைகள் வந்து முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது. முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடுற வழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. கொலையாடி தெருவில் சண்டை போட்டுட்ருப்பாங்க, கொலையாடி சண்டை, தெரு சண்டை போட்டுட்ருப்பாங்க. நிறைய சாதி சண்டைகள் அடிக்கடி நடக்கும். இப்படி நிறைய சண்டைகள் நடக்கும். அதில் அந்த புருஷன் முண்டாடி சண்டை, வரதட்சணை, மாமியார் மருமக சண்டை, இப்படி நிறைய நடக்கும். இது எப்போ வந்து இந்த டிவிலாம் வந்ததோ, மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்ததோ அப்போவே வந்து நிறைய சண்டைகள் நின்று போச்சு. தெருவில் கொலையாடி சண்டைலாம் நின்று போச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டுட்ருப்பாங்க, அதெல்லாம் நின்று போச்சு. அடுத்த தெருக்காரங்களோட சண்டை போடுவாங்க, சாதி சண்டைகள் போடுவாங்க, அதெல்லாம் இப்போ நின்று போச்சு. அப்புறம் அதான் நிறைய மக்களுக்கு வேறு வேலைகள் வந்து போச்சு. நிறைய இப்போ டிவி, மொபைல் ஃபோன் அதை பார்க்குறதுலே மக்கள்லாம் அதன் மூலமாக அமைதியாக இருக்க வைக்கப்படுகிறார்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் படிப்பு, வேலை அப்படின்னு அதுவும் ஒரு பல வேலைகள் வந்துருச்சு. நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக மாற்றிக்கிட்டால் நான் யாருன்னு இங்கே என்னால் நிரூபிக்க முடியும். சண்டை போட்டுட்ருக்கிற அதே நேரத்தில் தான் யாரோ ஒருத்தர் நல்ல பணம் சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழ்ந்து அதன் மூலம் தான் யாருன்னு நிரூபிச்சிடுறாரு. சண்டை போடுறவங்க தான் ஏமாளி அப்படின்ட்டு இப்போது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. நிறைய சண்டைகள் நின்று போச்சு. அதனால் இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது முன்னாடிலாம் அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது, மிகப்பெரிய சமூக அநீதியாக சித்தரிக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு நிறைய சண்டைகள் அதனால் வரதட்சணை காரணம் காட்டி மருமகளை கேஸ் சிலிண்டர்லாம் வெடிக்க வச்சு கொலை பண்ணுற சம்பவங்கள் அந்த காலத்தில் பெருசாக பேசப்பட்டது. இப்போ அது மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க.
புருஷன் பொண்டாட்டியும் சரி மாமியார் மருமகளும் சரி அடிக்கடி சண்டை போட்டாங்க. குடும்பங்களுக்கு இடையில சண்டைகள் நிறைய நடந்தது. இன்றைக்கி வந்து நிறைய சண்டைகள் நின்று போச்சு. அதனால தான் அந்த வரதட்சணை கொடுமையும் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ காரணம் இந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் வந்ததுனால மக்கள் மனித வாழ்க்கை முறையில் வந்து எல்லோரும் மௌனமாயிட்டாங்க. அதாவது பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. அந்தளவுக்கு டிவி மொபைல் ஃபோன்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ எல்லாருமே அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல்வேறு மாற்றங்கள். அதில் வந்து இந்த வரதட்சணை கொடுமை வந்து இன்றைக்கி பெருசாக பேசப்படுவதில்லை. ஆனால் வரதட்சணை வாங்கிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.